இயேசுவை கண்டுபிடிப்பதற்கான வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஒரு மனிதன் எவ்வாறு இயேசுவிடம் நெருங்கி செல்ல முடியும் என்பது படிப்படியாக விளக்கப்பட்டுள்ளது. அவர் எந்த வகையான மக்களின் மத்தியில் காணப்படுகிறார் என்பதும் இதில் வெளியிடப்பட்டுள்ளது. இதை நாம் இப்போது பார்க்கலாம். இயேசு இல்லாத வாழ்க்கையை ஒரு வெறுமையான வாழ்க்கையாக உணர்வதே தொடக்க புள்ளி. ஒருவன் தன் சொந்த முயற்சிகளால் இயேசுவை நோக்கி நடக்க முடியாது என்பதை உணர்ந்து அவருடைய கிருபை கண்டிப்பாக தேவை என்பதை ஒப்புக்கொள்வதுதான் முதலாவது நிலை. இந்த நிலையில் வந்து விட்டவர்களுக்கு இயேசு தன் கிருபையை அளித்து அவர்கள் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். அடுத்த கட்டம் பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தில் நடக்க முயற்சித்து இயலாமையால் ஆழ்ந்த துக்கத்துக்குள் நுழைவது. குணத்திலும் நடத்தையிலும் தான் விரும்புகிற மாற்றம் வராத காரணத்தினால் வருத்தப்படுகிறான். தான் வீழ்ச்சியடைந்த இயல்பை நினைத்து துயரப்படுகிறான். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இயேசு பரிசுத்தத்தில் நடக்க உதவும் தேற்றவாளனை உடன் அனுப்புகிறார். ஆறுதலும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் வருகிறது. அடுத்த கட்டம் ஆறுதல் அளிப்பவரான பரிசுத்த ஆவியானவரிடம் முழுமையாக சரணடைதல். தேவன் மீது ஆழமாக வேரூன்றிய விசுவாசத்தில் வளர்க்கப்படுகிறார். தேவனுடைய அறிவும் அனுமதியும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்ற உறுதியான நம்பிக்கை மனதில் வேரூன்றுகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்காக தான் என்பதை புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்ல தொடங்குகிறார். இந்த நம்பிக்கை என்ன நடந்தாலும் பதட்டமடையாமல் சாந்தமாக காணப்பட வைக்கிறது. அவன் தன்னை தான் தாழ்த்துகிறான். தன் சொந்தமாக எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து தனக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். தன்னால் செய்யப்படும் எல்லா செயல்களுக்கும் தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறான். பெருமையான சிந்தையும் பேச்சும் அவனை விட்டு விலகுகிறது. அடுத்த கட்டத்தில் எப்போதும் தேவனுடன் சரியான உறவில் காணப்பட்டு அவர் சித்தம் மாத்திரமே செய்ய வேண்டும் என்று ஏங்குகிறான். அவருடைய பரிசுத்தம், நீதி மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகளை உலகத்தில் நடைமுறைப்படுத்த ஏங்குகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறார். ஆத்ம பாரத்தை அவனில் உருவாக்குகிறார். திறப்பில் நின்று கதற செய்கிறார். அடுத்த கட்டத்தில் தேவனின் இரக்க குணம் அவனில் பிரதிபலிக்கிறது. அவன் மற்றவர்களை மன்னிக்கிறான், கருணை காட்டுகிறான், பலவீனமானவர்களை தூக்கி விடுகிறான், துன்பப்படுகிறவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்கிறான். தேவன் அவனை மன்னித்து அவனுக்கு காட்டிய கருணைக்கு நன்றி கடனாக இதை கருதுகிறான். மற்றவர்களின் காலணிக்குள் நின்று அவர்களின் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்கிறான். அவர்களின் தவறுகளில் நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களிடம் தேவன் இரக்கம் பாராட்ட ஜெபிக்க தொடங்குகிறான். அடுத்து அவனது எண்ணங்களும் நோக்கங்களும் ஆசைகளும் தேவனுடன் ஒத்துப்போக தொடங்குகிறது. அவன் மனம் பிரிந்து காணப்படாமல் உலகத்திற்கு சேவை செய்யாமல் தேவனுக்கு மாத்திரமே சேவை செய்கிறான். மன விருப்பங்கள், எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கு இடையில் நல்லிணக்கம் காணப்படுகிறது. மனிதனுக்கு மதிநுட்பம் இடையில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்து நற்செய்தியை அறிவித்து தேவனிடம் அவர்களை வழி நடத்துகிறான். மனிதனை பிரியப்படுத்த முயற்சிக்காமல் தேவனுக்கு முன்பாக சரியானதை செய்து மகிழ்ச்சியோடு பாட அனுபவிக்கிறான். ஆயினும் தன்னுடன் இருக்கும் பலரையும் தீமையிலிருந்து பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி தனது அன்பான செயல்கள் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் கொண்டு வருகிறான். பூமியில் பலருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஜீவ கிரீடத்தை எதிர்பார்த்திருக்கிறான். என் அன்பு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள். இயேசு தந்த இந்த வரைபடத்தை பின்பற்றி பரலோகம் சேருங்கள். ஆமென்.